Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. So advance happy Diwali. So Diwaliயோட அந்த ஜோஷ் ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு நம்ம Diwaliயோட first வீடியோ தான் போட போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் Diwali. நான் இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தேன் ஓகேவா பண்ணலாமா. நிறைய பேர் லைக் மோர் தென் 90% பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் உடனே ஃபில்ம் பண்றதுக்கு உட்காந்துட்டேன். திவாலிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன். அதுவும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பட்டாசு அது இது புது ட்ரெஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்னு பயங்கரமா இருக்கும். நம்ம கேர்ள்ஸ் வந்து எப்பவுமே அழகா இருக்கணும்னு நினைப்போம். ஸோ திவாலிக்கு இன்னும் அழகா இருக்கணும்னு சொல்லி நினைப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானும் பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் என்ன காட்ட போறேன்னா திவாலிக்காக நான் ஸ்பெஷலா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் காட்டுற பிராண்ட்ஸ் எல்லாமே ட்ரஸ்ட் வர்தியான பிராண்ட்ஸ். நான் ரொம்ப நாளா இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்னோட திவாலி ஸ்கின் கேர் ரொட்டீன் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தெரியணும்னா வீடியோக்குள்ள போலாம். First step cleansing. அதுக்கு நம்ம plum green tea pore cleansing face wash யூஸ் பண்றோம். இது நம்ம போர்ல இருக்கிற டர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி எனக்கு plum ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது paraben free. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அண்ட் acne prone ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. எனக்கு dry skin பட் எனக்கு நிறைய acnes and pimples இருக்கு. சோ அதனால நான் இதை யூஸ் பண்றேன். அதனால உங்களுக்கு dry skinனால இது தாராளமா இது யூஸ் பண்ணலாம். சோ நான் dry skinனால இது யூஸ் பண்றேன். இதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைஸ் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா ஸ்கின் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு நான் இதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்ஃபோலியேட்டிங். அதுக்கு நம்ம ஆல்ப்ஸ் குட்னஸ் நீம் பியூரிஃபை ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்றோம். எக்ஸ்ஃபோலியேட் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம், இல்ல வீக்லி ட்வைஸ் கூட எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன் பிகாஸ் எனக்கு ட்ரை ஸ்கின். பட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா நீங்க வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப மைல்டா இருக்கு. எனக்கு ஃபேஸ் ஸ்க்ரப் ரொம்ப நரநரன்றதா பிடிக்காது. இது கொஞ்சம் தான் அப்படி இருக்கு, அதனால ரொம்ப மைல்டா இருக்கு. நீங்க தாராளமா வீக்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணலாம். நீங்க நார்மலா கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் அதாவது இந்த ஸ்க்ரப்பை எடுத்துக்கிட்டு ஸ்கின் ஃபுல்லா மசாஜ் பண்ணி 2 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ஃபேஸ் பேக். நம்ம பயோட்டிக் மில்க் புரோட்டீன் வைட்னிங் அண்ட் ரிஜுமினேட்டிங் ஃபேஸ் பேக் யூஸ் பண்றோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவாலி டைம்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா இருக்கணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நிஜமாவே நம்ம ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் வச்சுக்குது. இதுல மில்க் புரோட்டீன் இருக்கு, அதனால ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இது நீங்க அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்த உடனே உங்க ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. உங்க ப்ரஷ் வச்சோ இல்ல கையை வச்சோ ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துங்க. 20 மினிட்ஸ் ரெக்கமெண்டட். அதுக்கு மேல போக வேண்டாம். அந்த சேம் டைம் அது கம்மியாகவும் இருக்க வேண்டாம். ஸோ இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்கும். இது நீங்க டெய்லியும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணலாம். டோனிங் பண்ண போறோம். டோனிங்க்கு நம்ம VLCC ரோஸ் வாட்டர் டோனர் யூஸ் பண்ணுவோம். இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இதுல ரோஸ் வாட்டரோட குட்னஸ் இருக்கு. ரோஸ் வாட்டர் எனக்கு ஸ்கின்ல அப்ளை பண்றது ரொம்ப பிடிக்கும். நார்மலாவே நான் நார்மல் ரோஸ் வாட்டர் ஸ்கின்ல அப்ளை பண்ணுவேன். அண்ட் ஃபேஸ் பேக் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இதே நீங்க ஃபேஸ் பேக்ல மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு காட்டன் பேடோ காட்டன் பாலோ எடுத்துக்கிட்டு இந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் ஸ்க்ரப் ஃபேஸ் பேக் எல்லாம் ரிமூவ் பண்ணாத டர்ட் எல்லாமே இது ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமா ஏஜிங் ஆகாது. இப்போ நம்ம ஸ்கின்னை க்ளீன் பண்ணி இருக்கிற டர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்கின் இப்போ கொஞ்சம் நிறைய நம்ம கிளென்ஸ் பண்ணதால கொஞ்சம் ஸ்கின் ட்ரையா இருக்கும். அதனால இப்போ நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு ஜெல் அப்ளை பண்ணா நல்லது. ஆலோவேரா ஜெல்லோ இல்லைனா இப்போ நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா குட் வைப்ஸோட ஆரஞ்சு ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கின் ஃபுல்லா நல்லா போட்டு மசாஜ் பண்றோம். அடுத்து நம்ம அண்டர் ஐயை நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அண்டர் ஐ வந்து டக்குன்னு ட்ரை ஆயிடும். ஸோ அதனால டோனர் மோஸ்ட்லி நம்ம அண்டர் ஐ கீழே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அண்டர் ஐக்கு நம்ம ஒரு தனியாகவே கேர் எடுத்துக்கணும் தான் சொல்லணும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட ஆலோவேரா சூதிங் ஃபேஸ் க்ரீம் எடுத்துட்டு அண்டர் ஐ ஃபுல்லாக நம்ம நல்லா போட்டு மசாஜ் பண்ணுறோம். நீங்கள் செப்பரேட்டாக ஐ க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். பட் எனக்கு இந்த க்ரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் இது ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது ஐயில் அப்ளை பண்ணும்போது. ஸோ அதனால இதை நான் அண்டர் ஐ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறேன். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் லோட்டஸ் ஒயிட் க்ளோ ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங் ஜெல் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதில் போட்டிருக்காங்க 7 டேஸில் நம்ம கொஞ்சம் பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்னும் 7 டேஸ் ஆகல யூஸ் பண்ணி. பட் ஸ்கின்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இன்னும் தீபாவளிக்கு 7 to 8 டேஸ். இப்போவே நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்குது, ஸ்கின்னை பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்க. நம்ம எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து உள்ளே போயிட்டு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஃபுல்லாக மசாஜ் பண்ணி
எடுத்துருங்க. மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் போறோம், அதுதான் லிப் மாய்ஸ்சரைசர். ஸோ லிப்பு நம்ம கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸை பார்த்துட்டு தான் பார்த்து லிப்புமே நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் மேப்ளின் ஆலியா லவ்ஸ் நியூயார்க்கோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லிப் பாமை நான் லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது லிப் நல்லா ப்ளம்பியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டாலும் லிப்ஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஸ்கின் கேர் ருட்டீன் ஃபார் தீபாவளி. மார்னிங் நான் இதுதான் பண்ணுறேன். நைட் நான் ஒரு செப்பரேட் ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ணுவேன். அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். இனிமேல் தீபாவளி வந்துடுச்சு. மோஸ்ட்லி நான் டெய்லி கூட வீடியோ போடுவேன், சொல்ல முடியாது. நிறைய தீபாவளி ஸ்பெஷல் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நானும் தீபாவளியோட அந்த ஒரு ஹாப்பினஸ்ல அப்படியே ஒரு செம ஜாலியாக இருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் தீபாவளி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. உங்க எல்லாருமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தி. பாய்.